வணக்கம். அனைவருக்கும் நமது நிறுவனத்தின் சார்பாக முக்கிய செய்திகள். உருமாறிய கொரோனா உலக அளவில் வேகமாக பரவி வருவதால் நமது தொழிலாளர்கள் அனைவரும் அதிகமாக தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு வெளியே செல்லும் போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து செல்ல வேண்டும். சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். வீட்டுக்கு வந்தவுடன் அடிக்கடி உங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏன்னா ராஜேஷ், என்னமோ கொரோனாங்கிறாங்க, உருமாறுதுங்கிறாங்க, ரொம்ப வேகமாக பரவாங்க. ஏற்கனவே கொரோனா வந்து ரொம்ப அவதிப்பட்டான்டா. இப்போ வேற என்னமோ ஓமரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறுவனமும் சொல்லுது, வெளியே போனோம்னாக்க மாஸ்கை போடுங்க, தேவையில்லாமல் சுத்தாதீங்கன்னு. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? டேய் போடா, இவனுங்க ஏதாவது பார்த்தாங்கடா கொரோனாம்பானுங்க இதும்பானுங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான் பாரு. அன்னைக்கு ஆல்ட்டா பீல்ட்டாண்டாங்க, இன்னைக்கு என்னமோ ஓமரானுங்கிறானுங்க. இவனுங்களாம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்கடா. விட்றா, பார்த்துக்கலாம். ஏன்னா ராஜேஷ், ரொம்ப நாள் அவனை ஆளை காணும். எங்கடா போயிருந்தேன்? ரொம்ப ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு உனக்கு? என்னடா என்ன ஆச்சுன்னே தெரியலாடி. ஒரு வாரமா தொண்டை ஒரே வலி, காய்ச்சல் அடிக்குது, அசதியா இருக்கு, உடம்பு அசதியா இருக்கு. இது ஒரு மாதிரி இருக்குடா, என்னன்னு தெரியலடா. ஆனால் நம்ம போய் டாக்டர் போய் பார்ப்போம். தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் பார்ப்போம் என்னன்னு. வா. என்னாச்சு சொல்லுங்க. கொரோனா ஊசி போட்டிங்களா? ஓகே. உலக அளவில் கொரோனாங்கிறது ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது. அதனால் உலக சுகாதார மையமோ இல்லை நம்ம அரசாங்கம், நமது நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும். வெளியே போயிட்டு வந்தீங்கன்னாக்கா கை காலம் நல்லா கழுவிக்கோங்க. சத்துள்ள ஆகாரம், ரெகுலர் எக்ஸசைஸு, சமூக இடைவெளி இதை நீங்கள் கடைபிடிச்சாவே பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா வராது. ஓகேவா? முதல்ல போய் கொரோனா ஊசியை போடுங்க. அப்புறம் போய் கொரோனா லேப்பில் போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வா சொல்லுங்க. ஓ ராஜேஷ், ஓகே. ரிப்போர்ட் எடுத்து வந்துட்டீங்க. ஓ என்ன ராஜேஷ், ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஆக மொத்தம் நீங்கள் உலக சுகாதார மையம் சொன்னதையும் கேட்கல, இந்தியா சொன்னதையும் கேட்கல, நம்ம நிர்வாகம் சொன்னதையும் நீங்கள் கேட்கல. வந்துருச்சு. இனி அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எதையுமே நம்ம வர முன்னே யோசனை பண்ணி செய்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. உங்களை ஒரு 15 நாளைக்கு தனிமைப்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் அடிக்கடி போகாதீங்க, வெளியே எங்கேயும் சுற்றாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்தது அடுத்தவங்களுக்கு ஈஸியாக பரவிடும். வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, பெரியவங்களாம் இருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இனிமேட்டியாக நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கணுங்க தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பழங்கள்லாம் நல்லா உடம்புல நல்லா சேர்த்துக்கோங்க. சத்தான காய்கறிகளை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களை தனிமைப்படுத்தி நீங்கள் செய்தாருந்தீங்கன்னாவே உங்களுக்கு கொரோனா போயிடும். கொரோனா பற்றி இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் வந்த கொரோனா வந்து அடுத்தவங்களுக்கு பரவாமல் தடுக்கணுன்னாக்கா நீங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு செஞ்சீங்களோ அதை அடுத்தவங்களுக்கு செய்யாமல் பார்த்துக்கோங்க. அதே தான் நம்ம நிர்வாகத்துக்கும் நம்ம தேசத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயம். சரிங்களா? பயப்படாமல் போயிட்டு வாங்க. இப்போ கடைக்காரன் ஒரு மாஸ்க் ஒன்று கொடுங்க. இதை நான் முதல்ல போட்டிருந்தேன்னா நீங்கள் கொரோனாங்கிறது வந்திருக்குமா? கேட்கல. எவன் கேட்குறான்? பட்டாதானே தெரியுது. கொரோனா வந்துருச்சு சொன்னாங்க. அப்பவுமே மாஸ்கை போடு, அதை போடுன்னு சொன்னாங்க. கேட்டானடா? கேட்கல. ஏதோ பட்ட பிறகுதான் திருந்தோம். நம்ம ஜென்மெல்லாம் பட்டாதான் திருந்தோம். அது மாதிரி பாரு, ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தோன்னா மாஸ்க் போடுன்னா, நீ முதல்ல நம்ம சொல்லும் போதே மாஸ்க் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு கொரோனா அதுன்னு சொல்லி நான் கவலைப்பட வேண்டியிருக்குமா? வீட்டில் வயசான அம்மா அப்பா வேற இருக்கிறாங்க, சின்ன குழந்தை இருக்குது. இப்போ எங்கே போயிருப்பேன்னு எனக்கே தெரியல. டாக்டர் அட்வைஸ் பண்ணாரா, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க, சத்தான பழங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, இது வரைக்கும் நான் கேட்கல. இனிமையாட்டியாவது கேட்போம். பா நீங்களும் மாஸ்கை போடுங்கப்பா, சமூக இடைவெளி கடைப்பிடிங்க. எங்கேயா போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தீங்கன்னா கையை கழுவுங்க. நீங்கள் நம்மளுக்காக இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவுக்காக செய்யுங்க. நம்ம இது செஞ்சாவே போதும். சரி ராஜேஷ், டாக்டரை பார்த்தாச்சு. இனிமேட்டு டாக்டர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணி நடந்துக்கோ. சரி, கவலைப்படாம வா. வருமுன் காப்போம், வளமான நம் நிர்வாகத்திற்கு வலிமை சேர்ப்போம். வாழ்க இந்தியா, வளக என்மாரப். அன்புடன் உங்கள் பா. கணேசன்.